தன்னுடைய முதற்கட்ட கருத்தை முன்வைக்க அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு இன்பதுரை அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். முதல்ல இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிற ரமலான் வாழ்த்துக்களை அனைவருக்கும் நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே முஸ்தபா அவர்கள் நாங்கள் அமர்ந்திருந்த அறையிலே நோன்பு திறப்பதற்காக இருந்தார். நான் படித்து பார்த்தேன். நோன்பு இருப்பது என்பது இஸ்லாமியருடைய ஒரு கடமை. எதை நோக்கி அவர்கள் நோன்பு இருக்கிறார்கள் என்றால், ரமலான் மாதம் வரும் வரை ஒரு நோன்பு இருப்பார். ரமலான் எப்போது வரும் என்று பார்த்தால் பிறை தெரிந்தால் வரும். பிறை என்பது சின்ன சந்திரன். ஆக பிறை சந்திரன் பூரண சந்திரனாக மாறினால் ரமலான் வரும். ஆகவே சந்திரனை தலைவராக கொண்ட, ராமச்சந்திரனை தலைவராக கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் பிறை தெரியாதா, சந்திரன் வராதா என்று ஏக்கத்தில் இருக்கிறார். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இஸ்லாமியர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கான பந்தம் மிக நெருக்கமானது. எப்படி என்றால், உலகிலே பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது. அது எந்த இஸ்லாமிய நாட்டிலும் தோன்றாத ஒரு சிந்தனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோன்றியது. அவ்வாறு நோன்பு இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு கஞ்சி காய்ச்சுவதற்கு அரிசி தர வேண்டும் என்ற சிந்தனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் இருந்தது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 8700 டன் அரிசியை, பச்சை அரிசியை தந்தார்கள். நான் எதற்கு இதை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் என்றால், இந்திரகுமார் தேரடி, நான் அவருக்கு பதில் சொல்றது இந்த முழு அனைவே தலைப்பை விட்டு விலகி எங்கேயோ சென்று கொண்டிருக்க, நான் வருகிறேன் தலைப்புக்கு. அவர் சொன்னார், பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சியிலே ஒரு முன்னாள் அதிமுக அமைச்சர் தவறாக சொல்லிவிட்டார் என்று. அவர் உடனே மன்னிப்பு கேட்டார். ஆனால் வேலுன்னு ஒரு அமைச்சர் இருக்கார். அவர் கடந்த முறை 2006 to 2011 நினைக்கிறேன் உணவுத்துறை அமைச்சராக இருக்கும்போது திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கு வந்திருந்தார். அப்போ ரேஷன் அரிசி மோசமாக இருக்கிறதே என்று கேட்டபோது, பக்கத்திலே அந்த ஐஏஎஸ் அதிகாரி பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை, ஒரு ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார். அவர் பார்க்க அழகாக இருப்பார். உடனே அவரை காட்டி, ரேஷன் அரிசி, திராவிட முன்னேற்ற கழக அரசியல் போடுகிற ரேஷன் அரிசி இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை போல பளபளப்பாக இருக்கிறது என்று சொன்னவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் மந்திரி. பொன்முடியை பற்றி சொன்னார்கள். நீதிமன்றம் கேள்வி கேட்டது. பேசலாமா? இப்போ சொல்லுவார் மைண்ட் வைஸ், ஏன்பா இந்திரகுமார் அமைதியாக இருந்திருக்கலாமான்னு சொல்லி அவர் கேட்பார். நான் வந்தோடனே பார்த்தேன், இந்திரகுமார் ஒவ்வொருவரையும் அறிமுகப்படுத்தினாங்க. இந்திரகுமார் தேரடியை அறிமுகப்படுத்தணும்னு யார் கைத்தட்டாங்கன்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கைத்தட்டான். நான் நியாயப்படுத்தவில்லை. பெண்களை இழிவாக யார் பேசினாலும் கண்டிக்கத்தக்கது தான். மன்னிப்பு கோரியிருக்கிறார். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் 2021 நான் அந்த நிகழ்ச்சியை சொல்ல விரும்பவில்லை, திருமதி சசிகலா அவர்களை பற்றி இழிவாக பேசி ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. சார், என்கிட்ட இருக்கு, எஃப்ஐஆர் இருக்கு, என்ன நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. இது ஒரு பெண் வழக்கறிஞர் போட்ட வழக்கு இருக்கு. நான் கொடுத்துட்டு போறேன், தமிழரசனுடைய பார்வைக்கு கொடுத்துட்டு போறேன். ஆக தவறாக பேசிவிட்டு அவங்க எப்படி மடைமாற்றுறாங்க பாருங்க. இப்போ கேள்வி என்ன? ஜான் சி மேக்ஸ்வெல் என்று அமெரிக்க ஒரு அறிஞர், அவர் சொல்லியிருக்கிறார், நீதி, நேர்மை, நாணயம், தனி மனித ஒழுக்கம் நிறைந்தவர் எவரோ அவர்தான் தலைமையத்தை வகிப்பதற்கு தகுதியானவர் என்று சொன்னார். நான் இதை எனக்கு சற்று நேரம் தர வேண்டும். நீதி என்று எடுத்துக்கொண்டால், அதிமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கப்படுது. எல்லா மேடையிலும் சொன்னால் எல்லாருக்கும் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட அதிமுக ஆட்சி காலத்தில் எதிர்க்கட்சிகள் 3 விஷயத்தில் மிக கடுமையான அந்த அரசை குற்றம் சாட்டியது. ஒன்று சாத்தான்குளம், இன்னொன்று தூத்துக்குடி, இன்னொன்று பொள்ளாச்சி. என்கிட்ட பதில் இருக்கு. நான் அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர். பொள்ளாச்சியை எடுத்துக்கொண்டால், அந்த சம்பவம் நடந்தவுடன் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது அதிமுக அரசு. இன்னைக்கு குற்றவாளிகள் சிறையில் இருக்கிறார். தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்ததும் அங்கு விசாரணை கமிஷன், நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை கமிஷன் அமைத்து இன்றைக்கு அந்த விசாரணை கமிஷனுடைய அறிக்கை வந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு அதை கையில் வைத்திருக்கிறது. அந்த விசாரணையில் கமிஷன் ரிப்போர்ட்டை படித்து பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு அங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சராக இன்றைக்கு இருக்கிற கீதா ஜீவன் ஒரு பெரும் கூட்டத்தோடு அந்த கேட் முண்டாக நின்று கொண்டிருந்தார் என்று இருக்கிறது. நான் என்ன கேட்குறேன்னா, அங்கு ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டிருந்தது. அப்போ 144 போட்ட பிறகு ஒரு லாஃபுல் அத்தாரிட்டி, அதாவது அரசியலமைப்பு சட்டப்படி பதவியேற்றுக் கொண்ட அப்பொழுது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதற்காக நின்றார்? இந்த கேள்வியெல்லாம் இருக்கு. நான் அதுக்குள்ளே போகல. அப்போ இந்த 3லையும்
சிபிஐக்கு கொடுத்தார். அதை யார் கொடுத்தா? எடப்பாடியார் தான் கொடுத்தார். சரி, இன்றைக்கு இருக்கிற திமுக அரசுக்கு வரும். கள்ளக்குறிச்சியிலே 70 பேர் மரணம். உடனே எதிர்கட்சிகள் எல்லாம் கேட்டது, நாங்கள் தான் என் பேரில் தான் வழக்கு போட்டேன். கள்ளக்குறிச்சியில் சிபிஐ விசாரணை கேட்டதும் வரிந்து கட்டி கொண்டு வாதாடியது திமுக. கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார். நீதிமன்றத்தில் கேட்டாங்க, எதுக்கு கேட்குறீங்க என்று கேட்டார். இதற்கு முன்பு 2022 இது போல மரக்காணத்திலையும் மதுராந்தகத்திலும் 23 பேர் செத்த போது சிபிசிஐடி விசாரணை கொடுத்தார்கள். ஏனென்றால் வெளி மாநிலங்களிலிருந்து அந்த மெத்தனால் வருகிறது, அதை அடைக்க வேண்டும் என்றால் சிபிசிஐடியால் முடியும் என்றுதான் மாற்றினார்கள். ஆனால் அவர்களால் செய்ய முடியாதனால தானே கள்ளக்குறிச்சியில் சம்பவம் நடக்குது. எனவே சிபிஐக்கு கொடுங்கள் என்று சொன்னால் உச்ச நீதிமன்றம் வரை போய் மூக்குடை போட்டு கொண்டு திரும்பி வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். எதற்காக சொல்கிறேன் என்றால், எடப்பாடியாருடைய குணம் எங்கே? தன் ஒரு அரசை நடத்துகிறவர், அவர் குற்றவாளி அல்ல. ஆனால் அரசை நடத்துகிற போது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும். அவ்வாறு செய்கிற போது அதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு அதற்கு நீதி வழங்குவன் தான் ஒரு நல்ல தலைவன். ஆனால் அவ்வாறு நடந்ததை மூடி மறைத்து நான் தரமாட்டேன், சிபிஐ விசாரணை தரமாட்டேன் என்று சொல்கிற தலைவன் இன்றைக்கு இருக்கிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். எனவே நீதியை தருகிற தலைவர் எடப்பாடியார். அதுபோன்று நேர்மைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவர் முதலமைச்சராக இருக்கிற போது அவருடைய அமைச்சரவையில் இருந்த பாலகிருஷ்ண ரெட்டி என்பவர் மீது ஒரு தீர்ப்பு வந்து வருகிறது. நீதிமன்றம் அவர் குற்றவாளி என்று சொல்கிறது. உடனடியாக அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று லீகல் ஒப்பீனியன் கொடுக்கிறார். நான் சொன்னேன், பதவி நீக்கம் செய்யாதீர்கள். ஏனென்றால் லோக் பிரகாரி என்று ஒரு வழக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது. ஒருவர் மீது தீர்ப்பு வந்துவிட்டால் அவருக்கு அப்பீல் செய்வதற்கு நேரம் தர வேண்டும். அவர் தரவில்லை என்றால் அது பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானது. எனவே அவரை நிறுத்தி அவர் பதவி நீக்கம் செய்யாதீர்கள் என்று எடப்பாடியாரிடம் கேட்டபோது என்னிடம் சொன்னார், இல்லை, நீதிமன்ற தீர்ப்பு வந்துவிட்டால் உடனடியாக பதவி நீக்கம் செய்து விடுவேன் என்று சொல்லி நான் வெளியே வருவதற்குள் பிளாஷ் நியூஸ் ஓடுது, பாலகிருஷ்ண ரெட்டியை அமைச்சரவையிலிருந்து நீக்கி விட்டார் எடப்பாடி. இது எடப்பாடியார். இப்ப பாருங்க, செந்தில் பாலாஜி என்று ஒரு அமைச்சர் கிட்டத்தட்ட 450 நாள் சிறையில் இருக்கிறார். அப்பொழுது நாங்கள் தான் வழக்கு போட்டோம். அதில் நான் தான் வழக்கு போட்டேன். ஒரு அமைச்சர் தொடர்ந்து சிறையில் இருக்கிறார். அப்படியானால் அந்த அரசு எப்படி, அந்த மினிஸ்ட்ரி எப்படி வேலை செய்யும்? அவருக்கு எதற்கு அவர் இந்த சம்பளம் கொடுக்கணும், அவருக்கு எதுக்கு அமைச்சர் பதவி இருக்கணும்னு சொல்லுகிற போராடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப என்ன பண்ணியிருக்கணும்? திரு இன்பதுரை, அந்த எடப்பாடியாருக்கு ஆளுமை இல்ல, உங்க கூட்டணிக்கு யார் தலைமை அப்படின்னு திமுக. அதுக்கு வரேன், அது 2வது ரவுண்ட்ல சொல்றேன். ஆக நீதி, நேர்மை, நாணயம், தனி மனித ஒழுக்கம். நீங்க எல்லாரும் கண்ணை மூடி, நம்ம முன்னால 4 பேர் முதலமைச்சர் பதவிக்கு இருக்காங்க. எடப்பாடியார், திரு மு.க. ஸ்டாலின், திரு சீமான், திரு விஜய். கண்ணை மூடி தனி மனித ஒழுக்கம், அதில் உயர்ந்தவர் யார் என்று எண்ணி பாருங்கள். ஒரு துரும்பை எங்கள் தலைமையர் மீது எடுத்து போட முடியுமா? எனவே ஜான் மேக்ஸ்வெல் சொன்னாரே, நீதி, நேர்மை, நாணயம் என்பதற்கு நான் விளக்கம் சொல்கிறேன். சொன்னதை செய்வார். திரு ஸ்டாலின் இருக்கிறார், 520 வாக்குறுதிகள், எதையும் செய்யவில்லை. கேஸ் சிலிண்டர் 600 ரூபாய்க்கு தருவேன்னு சொன்னார். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். 20 ரூபாய் பெட்ரோலை குறைப்பேன்னு சொன்னார். நீட் தேர்வை ரத்து செய்வேன்னு சொன்னார். செஞ்சாரா? ஆனா எடப்பாடியார் கொரோனா காலத்தில் சொன்னார், நான் தருவேன் என்று சொன்னார். 2500 ரூபாய், 2000 ரூபாய் கொடுத்தாரு. அதுபோல பொங்கலுக்கு 2500 ரூபாய் சொன்னதை செய்வார். இப்பவும் அவர் செய்வார். 2000 ரூபாய் தருவேன்னு திரு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். 10,000 ரூபாய் தருவேன்னு அண்ணன் எடப்பாடியார் சொல்றார். 2 பெருசா 10 பெருசா என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். எனவே மேக்ஸ்வெல் 2 மாசம் 10 ஒரு தடவை தானே. நான் வரேன். மேக்ஸ்வெல் சொன்னதின்படி எடப்பாடியாரும் சிறந்த தலைவர். அந்த லீடர் who knows the way, she goes the way, she shows the way என்று இருக்கிறது. எனவே நேற்றைய தமிழகம் எப்படி இருந்ததோ அதை நன்மையாக மாற்றி இன்றைய தமிழகத்தினுடைய சீர்கேடுகளை களைந்து நல்ல வழியிலே வளைத்து செல்கிற ஒரே தலைவன் அண்ணன் எடப்பாடியார். எனவே தமிழ்நாட்டின் இன்றைய தேவை எந்த தலைவர் என்றால் அன்டவுட்டபிளி எடப்பாடியார் என்று என்னுடைய முதல் கட்ட பேச்சை முடித்து உதயநிதி ஸ்டாலின் மீது இருக்கிற இந்த எஃப்ஐஆரை அவரிடம் கொடுத்து விட்டு விடைபெறுகிறேன். நன்றி திரு இன்பதுரை.